எல்லாருக்கும் வணக்கம். எப்போ அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்தாரோ, தொடர்ந்து பார்த்தோம்னா மற்ற நாடுகள் மீது வரிய உயர்த்திட்டு போயிட்டு இருக்காரு. குறிப்பா சொல்லப்போனா இந்திய மீது 50% வரிய போட்டிருக்காரு. இதேபோல மற்ற நாடுகள் மீதும் பார்த்தீங்கன்னா, அவர் வரிய போட்டு போயிட்டு இருக்காரு. தனக்கு ஒத்து வராத நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் அடாவடியா தொடர்ந்து இந்த வரிய போட்டு போயிட்டு இருக்காரு. குறிப்பா சொல்லணும் பார்த்தா இந்திய மீது 50% வரிய போட்டிருக்காரு. இந்த மாரி வரிய யாரும் போடுறது கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல பல துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ட்ரம்பின் இந்த வரி விதிப்ப பார்த்தீங்கன்னா, பல உலக நாடுகள் பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் மேல கோவத்துல இருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தை காலி பண்ற மாரி இருக்கு. இப்ப அமெரிக்காவும் சொல்லப்போனா லாஸ், மற்ற நாடுகளுக்கும் சொல்லப்போனா அது லாஸ் தான் சொல்லப்போனா. இப்ப இத பார்த்தீங்கன்னா, அமெரிக்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி நீங்க வரி விதிச்சீங்கன்னா, மக்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்க பண்றது தவறு. அதேபோல உங்களுக்கு மற்ற நாடுகள் மேல வரி போடுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, அமெரிக்க நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவசர சட்டங்கள் மூலம் வரி விதித்து ட்ரம்ப் அதிகாரத்தை மீறி இருக்காரு. இது பார்த்தீங்கன்னா பேரழிவு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதே போல பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல இருந்து நம்ம தூத்துக்குடில இருந்து கிட்டத்தட்ட 500 டன் பார்த்தீங்கன்னா, கடல் உணவுகள் அமெரிக்காவுக்கு போயிருக்கு. ஆனா போற வழியிலே பார்த்தீங்கன்னா, அமெரிக்க வணிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தடுத்து நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பா தமிழ்நாடு ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே சொல்லப்போனா ஐஃபோனு, இங்கேருந்து ட்ரெஸ்ஸு, மருந்து பொருட்கள், கடல் உணவுகள் எல்லாமே தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடோட வர்த்தகம் பாதிக்கப்படுது. இப்ப அமெரிக்காவுக்கு சொல்லப்போனா அவங்களுக்கும் லாஸ் தான். மற்ற நாடுகள் மீது வரி போடுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்க நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா, இந்த 50% வரி பார்த்தீங்கன்னா, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு.